ஜீவன்முக்திப்ரதம் தேவம். பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழிலும் ஆங்கிலத்திலும் பரமஹம்சர் அருளியிருக்கும் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, குரோயேஷன், போலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டேனிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் விடுதி திருவண்ணாமலை, ராஜபாளையம், சேலம், ஹைதராபாத், வாரணாசி, லாஸ் ஏஞ்சலிஸ், சியாட்டில், ஒஹாயோ, சானூசே, பீனிக்ஸ் ஆகிய சர்வதேச நாடுகளிலும் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை மற்றும் சர்வதேச நாடுகளில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹோமா, பீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், மலேசியா, பிரேசில், பாரிஸ், குவாடிலு, டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கேல்கரி, வான்கூவர், சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். ஆனந்தானுபவாஸ்வாதம் சர்வரோக நிவாரகம் வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியானலோக பிரதீபகம் வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஆனந்தகந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்முக்தம் வந்தே ஞானாலயம் நாதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஒரு அருமையான நடந்த ஒரு நிகழ்வு. வாரணாசியிலே ஒரு மிகப்பெரிய ஞானி, அவதார புருஷர் திரைலிங்க சுவாமிகள் என்கின்ற அவதார புருஷர் தமிழ்நாட்டிலே பிறந்து ஆந்திராவிலே வளர்ந்து வாரணாசியிலே வாழ்ந்து வந்தார். அதனால்தான் அவருக்கு திரைலிங்க சுவாமிகள் என்ற பெயர். ஆந்திராவிலே இருந்து வந்தவர் என்பதனால் ஆந்திராவிற்கு திரைலிங்க தேசம் என்று பெயர் உண்டு. அதுதான் மருவி பிற்காலத்தில் தெலுங்க தேசமாக மாறியது. 12 ஜோதிர்லிங்கங்களிலே 3 லிங்கங்கள் ஆந்திர பிரதேசத்தில் இருப்பதனால் திரைலிங்க தேசம் என்று அதற்கு பெயர். அது மருவி தெலுங்க தேசமானது. ஆந்திராவிலிருந்து சென்றவர் என்பதனால் திரைலிங்க சுவாமிகள் என்று அவருக்கு பெயர். ஒரு நாள் அவர் காசியிலே ஒரு ஓரத்தில் அமர்ந்திருந்தார். சில பண்டிதர்கள் அவரை கேலி செய்வதற்காக அவரிடம் வந்து சத்தியம் என்ன, தத்துவம் என்ன,
சாமிக்கு ஒன்றும் தெரியாததால் மௌனமாயிருக்கிறதோ என்றெல்லாம் கேலி பேசினார்கள். திரைலிங்க சுவாமி அமைதியோடு அமர்ந்திருந்தார். கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார், நாளை வா, எழுதி காட்டுகிறேன். பண்டிதர்களும் போய்விட்டார்கள். மறுநாள் வந்தார்கள். அந்த இடத்திலே சுவாமிகள் இல்லை. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சோகம் என்று எழுதி வைத்திருந்தார். சோகம் என்றால் நாமே அது. மொத்த ஆன்ம ஞானத்தின் சாரத்தையும் ஒரே ஒரு வார்த்தையாக சோ ஹம், ஹம் என்றால் நாம், சோ என்றால் அது, நாமே அது என்று பொருள்படும்படியாக சோகம் என்று சுவற்றில் எழுதி வைத்துவிட்டு மறைந்திருந்தார். ஆனால் அந்த பண்டிதர்களோ இவரை கேலி செய்ய வேண்டும் என்பதற்காகவே அந்த சோகம் என்கின்ற வார்த்தைகளுக்கு முன்பாக தா என்கின்ற வார்த்தையை போட்டுவிட்டு தாசோகம், நாம் என்றுமே இறைவனாக மாற முடியாது, அவருடைய தாசர்களாக மட்டும்தான் இருக்க முடியும் என்று தாசோகம் என்ற வார்த்தை, தா என்கின்ற எழுத்தை சேர்த்து எழுதிவிட்டு சென்று விடுகின்றார்கள். திரைலிங்க சுவாமியோடு வாதம் செய்வதற்காக, அவதூறு செய்வதற்காக, தத்துவ விதண்டாவாதம் செய்வதற்காக அதை எழுதிவிட்டு மறைந்து விடுகின்றார், ஓடிவிடுகின்றார்கள். உண்மையில் நாம் இறைவனுக்கு அடிமை என்கின்ற அனுபூதி கூட சத்தியமாக நமக்குள் மலர்ந்திருக்குமானால் அந்த பூரண சரணாகதியினாலேயே நாம் இறைவனோடு ஒன்றுபட்டு விடுவோம். அதனாலதான் பூரணமான சரணாகதியை உணர்ந்த கோபியர்கள் தன்னை கிருஷ்ணனாகவே உணர்ந்தார்கள். ஆனால் இந்த பண்டிதர்கள் பூரண சரணாகதியையும் உணரவில்லை. கேலி செய்வதற்காகவும் வம்பு செய்வதற்காகவும் மட்டுமே இதை செய்தார்கள். உடனே ஒரு மூலையிலிருந்து குரல் கேட்டது, நாளை வாருங்கள், இந்த தாசோகத்திற்கு விடை சொல்லுகிறேன் என்று. சுற்றி பார்த்தால் திரைலிங்க சுவாமிகள் இல்லை. ஆனால் குரல் மட்டும் கேட்டது. பண்டிதர்கள் சென்று விட்டார்கள். மறுநாள் வரும் பொழுது திரைலிங்க சுவாமி தாசோகம் என்கின்ற வார்த்தைக்கு முன்பாக சா என்கின்ற எழுத்தை சேர்த்திருந்தார். சதாசோகம் என்று மாறியிருந்தது. எப்போதும் நானே அது. சோகம் தாசோகமாக மாற முயற்சித்தாலும் தாசோகம் சதாசோகமாக பரிமலர்த்தது. சிவம் நமக்குள் நடைபெறக்கூடிய சாத்தியம் இருக்கின்ற அனுபூதியின் உருவகத்தன்மை, பரிமாணம், the possibility which can happen in all of us is சிவம். சக்தி வாய்ந்த மகா ருத்ரஹோமம் மற்றும் ருத்ராபிஷேகம். ருத்ரர் என்றால் பாவங்களிலிருந்தும் துக்கங்களிலிருந்தும் விடுவிப்பவர் என்று பொருள். சிவபெருமானே ருத்ரர் எனப்படும் புதுப்பிக்கும் கடவுளாக அருளுகின்றார். வேதங்களின் மத்தியில் இந்த ருத்ரம் அமைந்துள்ளது. பஞ்சபூதங்களில் ஒன்று அக்னி. அந்த அக்னியின் மூலம் இறைவனை வழிபடுவது ஹோமம் எனப்படுகிறது. புதுப்பிக்கும் கடவுளான ருத்ரரை பிரார்த்தித்து ருத்ர ஹோமம் செய்யப்பட்டது. பல்வேறு சித்த மூலிகைகளை கொண்டு செய்யப்படும் ஹோமத்தின் இந்த காற்றை சுவாசிப்பவர்களுக்கு நோய்களை குணப்படுத்தி ஆரோக்கியத்தை அளிக்கிறது. ருத்ர ஹோமத்தின் தொடர்ச்சியாக ருத்ராபிஷேகம். சக்தி வாய்ந்த ருத்ர மந்திரங்களை ஓதிக்கொண்டே ஸ்ரீ நித்யானந்தேஸ்வரருக்கு புனித அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் செய்து வழிபடுவதே ருத்ராபிஷேகம். ஒரு வாழும் ஞானியால் செய்யப்படும் சக்தி வாய்ந்த ருத்ராபிஷேகத்திற்கு நம்முடைய நேர்மறையான பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் சக்தி உண்டு. நம் எல்லோருக்குள்ளும் முதலில் மலர வேண்டியது நம் வாழ்க்கைக்கு நாமே தலைவனாக, நம் உடலுக்கு நாமே தலைவனாக, நம் மனதிற்கு நாமே தலைவனாக இருக்கக்கூடிய ஈஸ்வரத்தன்மை. அதற்கு பிறகு இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் மையமாக நம்மை உணரக்கூடிய சிவத்தன்மை நமக்குள் மலரும். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுது உங்களுக்குள் ஈஸ்வரத்தன்மை மலர்கிறதோ அப்பொழுதுதான் சிவத்தன்மை மலர்வதற்கான சாத்தியம் அங்கு நிகழ்கின்றது.
ஈஸ்வரத்தன்மை எப்போ மலரும்னா, நீங்களே உங்களுடைய வாழ்க்கைக்கு தலைவன் என்று உணரும் பொழுது, உங்கள் மனமும் உடலும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுதுதான் ஈஸ்வரத்தன்மை உங்களுக்குள் மலர்கின்றது. ஈஸ்வரத்தன்மை மலர துவங்கும் பொழுதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தலைவன் என்கின்ற உணர்வு உங்களுக்குள் ஆழமாக வரும் பொழுதுதான் எதையும் யாரையும் சபிக்கின்ற, குறை கூறுகின்ற, வேறு எதனாலாவது நமக்குள் ஏதாவது துக்கம் வந்துவிடுமோ என்கின்ற மூட நம்பிக்கை மறையும். அது மறையும் பொழுது மட்டும்தான் பிரபஞ்சமே மிகப்பெரிய மங்களத்தன்மை என்கின்ற உணர்வு உங்களுக்குள் மலரும். ஈஸ்வரத்தன்மை நமக்குள்ள மலரல்னா, நீங்க எவ்வளவு பொருட்களை உங்களுடையதாக மாற்றி இருந்தாலும் வாழ்வு மலராது. ஆழமா பாருங்க. எத்தனையோ பாடுபட்டு கேடித்தனமெல்லாம் செய்து கோடிகளை சேர்த்து பெரிய வீட்டை கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணலாம்னு நினைச்சு கிரகப்பிரவேசமும் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த வீட்டை கட்டும் பொழுது என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க? இந்த வீட்டை கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது என் வாழ்க்கை எவ்வளோ ஆனந்தமா இருக்கும், எனக்கு என்ன இனிமையா இருக்கும் அப்படின்னு என்னென்னவோ கற்பனை பண்ணி கிரகப்பிரவேச வேலையை ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா அந்த செயலை செய்யும் பொழுது ஒண்ணும் வேணாம், வரவேண்டிய விருந்தாளில யாராவது ஒருத்தர் வரலினாலோ, இல்ல வந்த விருந்தாளில யாராவது ஒருத்தர் ஒரு சுடு சொல்லை எரிந்தாலோ போதும், அந்த மொத்த நிகழ்வுமே உங்களுக்கு துக்கமாக மாறிவிடும். ஒரு வீட்டுக்கு ஈஸ்வரனாக மாறினாலும் உங்கள் மன கூட்டுக்கு ஈஸ்வரனாக மாறாதவரை நிம்மதி இல்லை. வீட்டுக்கல்ல, ஒரு நாட்டுக்கே ஈஸ்வரனாக மாறினாலும் மன கூட்டுக்கு ஈஸ்வரனாய் மாறாதவரை நிம்மதி இல்லை. முதலில் வரவேண்டிய ஈஸ்வரத்தன்மை நம்முடைய உடல் மீதும் மனம் மீதும் எப்போ ஆழமான ஈஸ்வரத்தன்மை நம் உடல் மீதும் மனம் மீதும் நமக்கு நிகழ்கிறதோ அப்பொழுதே இந்த பிரபஞ்சம் முழுமைக்குமான மூல ரகசியம், ஆதி ரகசியம், தெய்வ ரகசியம் நமக்கு புரிபடும். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். அசைந்து கொண்டே இருக்கின்ற கண்ணை வைத்து நடக்கின்ற நிகழ்வுகளை தெளிவாக பார்க்க முடியாது. ஒரு உதாரணத்துக்கு உங்க கண்ணை அசைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க முன்னாடி என்ன இருக்கோ அதை தெளிவா பார்க்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி உங்க மனம் அசைஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னா உங்க முன்னாடி இருக்கிற பிரபஞ்சத்தின் சத்தியம் தெளிவாக தெரியாது. உங்கள் உள்ளிருக்கின்ற இறை உணர்வின் உண்மை தெளிவாக தெரியாது. கண் ஸ்திரமானால்தான் உங்கள் முன்னால் இருக்கின்ற விஷயம் புரியும். மனம் அமைதி அடைந்தால்தான் உங்களுக்கு உள்ளே இருக்கின்ற சத்தியம் புரியும். உங்களுக்குள் ஈஸ்வரத்தன்மை வரும் பொழுதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களே தலைவன் என்று புரியும் பொழுதுதான் மிகப்பெரிய தெய்வ ரகசியம் உங்களுக்குள் அனுபவமாக மாறும். அந்த தெய்வ ரகசியம் என்னன்னா, நடப்பது எல்லாமே மங்களத்தன்மை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நடப்பது எல்லாமே நன்மைக்கேன்னு நான் சொல்லல. நன்மைங்கிற வார்த்தை ரொம்ப சீப்பான வார்த்தை, ரொம்ப சின்ன வார்த்தை. நடப்பவை எல்லாம் நன்மைக்கேன்னு நான் சொன்னேன்னா உடனே நீங்க நினைப்பீங்க, எனக்கு வந்திருக்கிற வியாதி எப்படி நன்மையா இருக்க முடியும்? எனக்கு வந்திருக்கிற ஏழ்மை எப்படி நன்மையா இருக்க முடியும்? எனக்கு வந்திருக்கிற அவமானம் எப்படி நன்மையா இருக்க முடியும்? கேட்போம். நடப்பது எல்லாம் நன்மைக்கேன்ற வார்த்தையை நான் சொல்லல, நடப்பது எல்லாம் மங்களத்தன்மையே என்று சொல்லுகின்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய வாழ்க்கையினுடைய அச்சாணியாக நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட அகங்காரத்தை வைத்துக்கொண்டு இயக்குகின்ற வரை உங்கள் வாழ்க்கை செக்கு மாடு போலதான் இருக்கும். செக்கு மாடு பார்த்திருக்கீங்களா? கிராமங்கள்ல செக்குல அந்த மாட்டை பூட்டி விட்டு கோலிலே ஒரு மாட்டோட
கொம்பிலே ஒரு கோலை கட்டி அகத்திக்கீரையை தொங்கவிட்டு விடுவார்கள். அந்த மாடோ கீரை முன்னால் இருக்கிறது என்று நினைத்து அந்த கீரையை பறிப்பதற்காக எட்டி எட்டி குதித்து கொண்டே ஓடிக்கொண்டிருக்கும். கடைசி வரை அந்த மாட்டுக்கு கீரை கிடைப்பதே இல்லை. ஆனால் செக்கு சுற்றி இந்த மாடு வேலையை செய்து தலைவனுக்கு எண்ணெயையும் பிண்ணாக்கையும் எடுத்து கொடுத்து விடுகின்றது. உங்கள் வாழ்க்கையிலும் பல பேர் உங்களுக்கு உங்கள் கொம்பிலே கோலை கட்டி அகத்திக்கீரையை தொங்கவிட்டிருக்கிறார்கள். இதுதான் சுகம் என்றும், இதுதான் வாழ்க்கை என்றும், இதுதான் உண்மை என்றும் உங்கள் கொம்பிலே கட்டப்பட்டிருக்கும் கோலிலே தொங்கிக் கொண்டிருக்கும் அகத்திக்கீரையை பறிப்பதற்காக எட்டி எட்டி ஓடுவீர்கள். கடைசி வரை அகத்திக்கீரை உங்களுக்கு பிடிபடுவதே இல்லை. ஆனால் அதற்குள் யாருக்கோ எண்ணெயையும் பிண்ணாக்கையும் நீங்கள் சமைத்து கொடுத்து விட்டீர்கள், அரைத்து கொடுத்து விட்டீர்கள். தீராத நோயிலிருந்து விடுபட வேண்டுமா? பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் வேண்டுமா? நிம்மதியான உறக்கம் வேண்டுமா? வாழ்க்கையில் மனத்தெளிவும் உற்சாகமும் அதிகரிக்க வேண்டுமா? ஆனந்த ஸ்புரண தியான முகாம் இவை அனைத்தையும் 2 நாட்களில் உங்களுக்கு அனுபவமாக்கி தருகிறது. நாம் வாழ்வில் அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம் உடலில் உள்ள 7 சக்தி மையங்களில் பதிந்திருக்கும் எதிர்மறை உணர்வுகளும் நாம் உருவாக்கி வைத்திருக்கும் எதிர்மறை மன அமைப்பும் தான். இதை மாற்றுவதற்கான தியான நுட்பங்களும் தியான பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது. விழித்துக் கொள்ளுங்கள், ஆனந்தம் உங்கள் பிறப்புரிமை. ஆனந்தமயமான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆனந்த ஸ்புரண தியான முகாம் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீட்டம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். யாருக்கோ எண்ணெயையும் புண்ணாக்கையும் எடுத்துக்கொண்டிருக்கும், அரைத்து கொண்டிருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி முழுமைத்தன்மையை அடைய முடியும்? சாத்தியமில்லாதது. முதலில் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தலைவன் என்பதை உணருங்கள். செக்கில் சுத்திட்டே இருக்கிற மாட்டுனால உண்மையை உணர முடிவதில்லை, உண்மையை காண முடிவதில்லை, உண்மையை நேர்கொள்ள முடிவதில்லை. அதே மாதிரி நம் வாழ்க்கைக்கு நாம் தலைவனாக மாறாமல் செக்கு மாட்டை போல் சுற்றி கொண்டே வரும் பொழுது நம் வாழ்க்கை நமக்கு முழுமையாக புரிபடுவதில்லை. உங்களுடைய தனிப்பட்ட குறுகிய அகங்காரத்தை அச்சாணியாக வைத்து நீங்கள் வாழ்க்கையை நோக்குகின்ற வரை நடப்பது எல்லாம் மங்களத்தன்மையே என்கின்ற சிவ சத்தியம் உங்களுக்கு புரிவதில்லை. உங்களுடைய தனி ஜீவனை அச்சாணியாக வைத்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற உங்களுடைய அகங்காரத்தை வேறறுத்தீர்களானால், எண்ண போக்கை மென்டல் பேட்டனை உடைத்தீர்களானால், கொஞ்சம் சற்றே தள்ளி நின்று பார்த்தீர்களானால் மிக தெளிவாக புரியும். நடப்பது எல்லாமே மங்களத்தன்மை. உங்களுக்கு அளிக்கப்படுகின்ற வியாதி கூட, அவதூறு கூட, துக்கம் கூட உங்களுக்குள் புதைந்திருக்கின்ற, நீங்களாகவே என்னதான் பாடுபட்டாலும் வெளிக்கொணர முடியாத ஏதோ ஒரு சக்தியை தட்டி எழுப்புகின்ற இறைவனின் குரல் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகின்றேன். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். என் மீது வாரி எறியப்பட்ட சேரும் அவமானமும் தூற்றுதலும் கடைசியில் எனக்கே தெரியாமல் எனக்குள் ஒளிந்திருந்த பல்வேறு தெய்வ பரிமாணங்களை
பரிணாமங்களை எனக்கே உணர வைத்த மிகப்பெரிய தெய்வத்தின் குரலாகத்தான் நான் அனுபவபூர்வமாக உணர்கின்றேன். அதன் வெளிப்பாடு என்னுடைய செயல்களிலும் என்னை சுற்றி நடக்கும் செயல்பாடுகளிலும் மிக தெளிவாக நடைபெறுவதை அனுபவபூர்வமாக காண்கின்றேன். ஆழ்ந்து உணர்ந்து கொள்ளுங்கள், நடப்பது எல்லாமே சிவமயமானது. இளைஞர்களே, உங்கள் வாழ்க்கையை வீணாக்கியது போதும். இளமையில் கல்வியும் சமூகத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கடமையையும் ஆற்றுவதுதான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரே வழி. புறப்படுங்கள் தமிழக இளைஞர்களே, தெய்வீக திராவிட நாடு செய்து வைப்போம். இளைஞர்களே, நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தேவையான ஆரோக்கியமான உடலை உருவாக்கும் நித்திய யோக பயிற்சிகள், மனநலம் தரும் ஆன்மீக சொற்பொழிவுகள், எதிர்மறை உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்தும் தியானம், துக்கத்தை உருவாக்கும் மன அமைப்பை தகர்க்கும் சக்தி வாய்ந்த கிரியை, ஆக்கப்பூர்வமான தலைமை பண்பை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள், உருவாக்கும் திறனை அதிகரிக்கும் பயிற்சிகள், தடைகளை தகர்த்தெறிந்து நினைத்ததை அடையும் ஆற்றல். ஆனந்த யோகம். இளமையில் வெளி உலகத்திற்கு தேவையான கல்வியையும் உள்ளுலகத்திலே ஆனந்தமாக வாழ்வதற்கான கல்வியையும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு இளைஞரும் வேத சத்தியங்களை கடைபிடித்து வாழும் உத்தமமான தலைவர்களாக வளர்வதற்கு தேவையான மேம்பட்ட சூழலையும் சரியான ஊக்குவிப்பையும் வழங்கும் ஆன்மீக கல்வி. ஒரு ஆண்டாவது உங்களுடைய வாழ்க்கையை பற்றி கற்றுக்கொள்வதற்காக செலவிடுவது என்று தீர்மானியுங்கள். நிச்சயமாக உங்களுடைய மொத்த வாழ்க்கையும் ஆனந்தமயமாக இருக்கும் என்பதற்கு நான் உறுதியளிக்கின்றேன். ஒரு ஆண்டாவது உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். ஓராண்டையாவது ஆனந்த யோகத்திற்காக செலவு செய்யுங்கள். இது செலவு அல்ல, முதலீடு. நேர்முக தேர்வு நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், விடதி, பெங்களூரு. தொலைபேசி எண்கள் 9742 033 11 080 27202084. முதலில் உங்களுக்குள் ஈஸ்வரத்தன்மை எனும் தன் வாழ்க்கைக்கு தானே பொறுப்பு என்கின்ற தலைமை பண்பு மலரும் பொழுது உங்களுடைய கண்களை அசைத்து கொண்டே இருப்பதன் மூலமாக பொருட்களை தெளிவாக பார்க்க முடியாமல் இருக்கின்ற குணம் அழியும். இப்ப எப்படி கண்ணை அசைச்சுக்கிட்டே இருந்தா வெளியில இருக்கிற பொருட்கள் தெளிவா தெரியாதோ, அந்த மாதிரி மனம் அசைஞ்சுக்கிட்டே இருந்தா உள்ள இருக்கிற சத்தியம் தெளிவா தெரியாது. அந்த மனம் அசைஞ்சுக்கிட்டே இருக்கிறது காரணம் நம்மை தவிர மற்ற எல்லாவற்றின் மீதும் இருக்கும் வெறுப்பு. நீங்க ஆழ்ந்து பார்த்தீர்களானால் ஈஸ்வர தன்மை உங்களுக்குள் மலராமல் இருப்பதற்கான ஒரே காரணம் உங்களை தவிர எல்லாத்து மேலேயும் வெறுப்பு இருக்கும். உங்களுக்கு இருக்கின்ற குறைத்தனத்திற்கு, குறைத்தன்மைக்கு உங்களை தவிர மற்ற எல்லாவற்றையும் காரணமாக சொல்வீர்கள். இது காரணம், இது காரணம், இது காரணம், இது காரணம், இது காரணம், இவர் காரணம் என்று
எல்லாவற்றையும் காரணமாக்குவீர்கள். ஆனால் எது காரணமோ அதை விட்டு விடுவீர்கள். அதுதான் உங்களுக்குள் ஈஸ்வரத்தன்மை மலராமல் இருப்பதற்கான முதற்காரணம். நமக்குள் திரும்பி எதுவும் காரணம் அல்ல, நானே பொறுப்பு, வாழ்க்கையின் சுகமாகட்டும் துக்கமாகட்டும் அவைகளுக்கு நானே பொறுப்பு என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த உணர்வோடு உங்களையும் வாழ்க்கையையும் பார்க்க துவங்கும் பொழுது உங்களுக்குள் பரிமளிக்கும், உங்களுக்குள் மலரும், உங்களுக்குள் பொங்கும் தெளிவுதான் சிவம். நம்ம பிரச்சனையே என்னன்னா, நம்ம முகம் கண்ணாடியில தெரியலன்னா, கண்ணாடியில சரியா இல்லைன்னா, உண்மையில அழுக்கு நம்ம முகத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்காம கண்ணாடியை மட்டுமே தொடச்சிட்டு இருக்கிறோம். எத்துணை மணி நேரம் கண்ணாடியை மட்டுமே தொடச்சிங்கன்னாலும் தீர்வு வராது. காரணம் என்னன்னா, அழுக்கு முகத்துல இருக்கு. முகத்தையும் துடையுங்கள். அழுக்கு இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்தை எத்துணை மணி நேரம் துடைத்தாலும் உங்களுடைய காலமும் நேரமும் சக்தியும் வாழ்வும் தான் விரயமாகிறதே தவிர உண்மை உணரப்படுவதில்லை. உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.